பூவரச மரம் சொல்லுவாங்க. ஓ இதுதான் பூவரச மரமா? கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன். இது என்ன பயிருங்க இது? ராகி பயிர்னா. ஓ ராகி. அப்புறம் நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சுக்குவீங்களா விற்றுருவீங்களா? சீத்தாமரம்லாம் ஃபுல்லாக காஞ்சிருச்சுங்களா? ஏன் மழை இல்லைங்களா? மழை இல்லாமல் மழை இருந்தே மரப்பழம் இடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போதான் மழை இடிச்சு போயிடுச்சு. இது என்னங்க அது இது மாதிரி? இதா அது கிணறு வெட்டினா தண்ணி சேர்ந்துறதுக்கா? மண் எடுத்து அள்ளி போடுறதுக்கு. ஓ கீழே மண் அள்ளி மேலே ஏற்றத்துல போட்டு இந்த வருஷம் மழையெல்லாம் பரவாயில்லைங்களா? மழை இல்லை, இந்த 3 நாளுக்குள்ள தான் மழை, 2 மழை பெஞ்சிச்சு, அப்புறமேல மழையே கிடையாது. இது என்னங்க அது சின்னது குடில் மாதிரி இருக்கு? ஓ கோழி அடையிறதுங்களா அது? இது பக்கம் இது சேலம். ஆமாம் சேலம் உங்களுக்கு பக்கம். ஆக்சுவலாக சேலத்துக்குள்ள தான் இருந்திருக்கணும். சேலத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வருங்களா? வரும் 50-60 தான் வரும். இதெல்லாம் ஃபுல்லாக இதுக்கு மணத்தக்காளி கீரைங்களா? ஓ மிளகா செடியா? சாரி கீரை மாதிரியே இருக்கு. இதெல்லாம் வியாபாரத்துக்கு கொண்டு போறீங்களா இல்லை நம்ம சொந்தத்துக்கு வச்சுக்கோங்க? ஓ இது எல்லாமே நீங்கள் சொந்த யூஸ் பண்ணுவீங்களா இவ்வளோ செடியுமே? ஏன் கீழே போய் வாங்கிட்டு கிடக்குண்ணா சொந்தத்துக்கு. எச்எம்லாம் வந்தா ஸ்கூல்ல தான் தங்குறாங்க. அவங்களுக்குன்னு தனி ரூமும் கிடையாது. அவங்களுக்கு வந்து பாம்பு பள்ளி எத்தனை இது வரை 10 பாம்பாட்டம் அடிச்சிருப்பாங்க. எதுவுமே கிடையாது இன்னுமே. ஆனா நாங்க இவ்வளவும் சொல்லியும் காம்பவுண்டெல்லாம் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி காம்பவுண்டெல்லாம் இடிஞ்சு எல்லாமே விழுந்து போச்சு மழையில. காம்பவுண்டே கிடையாது ஸ்கூலுக்கு. நான்லாம் கிட்டத்தட்ட இப்போ 70-75 வருஷம் நின்று இருக்கிறேன். 75 வருஷம்? எனக்கு ஓவர் 5. உங்கள் வயசு 75 தான் ஆகுது. எப்படிங்க அப்போ இருந்தால் இந்த கிராமம் இப்படி தான் இருக்குங்களா? இப்போ ஓரளவுக்கு முன்னேறி இருக்குங்களா? இல்லை இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னெல்லாம் எதுவும் இல்லை, விவசாயம் எந்த இதுவும் பண்ண முடியாது. இது மாதிரி மேட்டுக்காடு தான். இப்போ தான் கொஞ்சம் இந்த கரண்ட்டை வந்து வாட்டி கொஞ்சம் பள்ளம் தண்ணி கொஞ்சம் இது பண்ண வாட்டி பரவாயில்ல. இந்த கிராமத்து பேர் என்னங்கய்யா? மாங்காடை. ஓ மாங்கடை. ரைட். ஆமாம் கரண்ட் உங்களுக்கு இருக்கு. தண்ணி குடி தண்ணி வசதிங்களா ஐயா? அதுதான் கொஞ்சம் பற்றாக்குறை தான். எப்படி கிணறு வச்சுருக்கீங்களா? இல்லை கிணறு தான் இருக்குது. உங்களுக்கு விலங்குகள் தொல்லைலாம் எப்படிங்க? அதெல்லாம் தொல்லை இருக்கா இல்லை விவசாயம் ஃப்ரீயாக பண்ணலாமா? அது பண்ணி தொந்துருவேன், இறம தொந்துருவேன், அதுதான் முக்கியம். ஃபுல்லாக அந்த மூங்கில் தப்பையை வச்சு எல்லாம் போட்டுக்கிட்டீங்க வேலி ஃபுல்லாக. இதெல்லாம் என்ன குச்சிக்கிழங்க? அதெல்லாம் மரவள்ளி கிழங்கு. பலாமரம் இந்த ஏரியாவில் அந்த பலாமரம் ஒன்று தான் இருக்குதாட்டு இருக்கேன். அதிகமாக பலாமரம் இல்லை இந்த பக்கம். இல்லை மண்ணூர் பரம் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டாங்க. எதனால் இங்கே பலாமரம்லாம் பெரும்பாலும் இங்கே இல்லை? என்ன காரணம்? அது இந்த இப்போ இல்லை பழம் சொல்கிறீங்களா? இல்லை மரமே இல்லையா? மரம் தானே பழம் இருக்கும். மரமே இல்லை. ஏன் நடவே இல்லை? என்ன காரணம்? இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 600 மலை வெளாப்பாடி அந்த மரம் ஃபுல்லாக பலாமரம் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் இந்த பக்கம் வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ காட்டுக்கு ஒரு மரம் இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த மரம் அப்படி எடுத்துக்கிட்டா பாலமலை அந்த மரம் அந்த சைடு நிறைய மரம். பாலமலைலாம் அது எங்கேயா இருக்குது? அது மேட்டூர் இப்படி மேற்கு. ஆமாம் அந்த பக்கம் மேட்டூர் பக்கம். இல்லை நம்ம ஏரியாலே நம்ம மலையை சுற்றி இங்கே இருந்தாலும் கரும்புதோற ஏரியா தான் இருக்குது. ஆனால் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. அது என்ன காரணங்க? எதனால் விவசாயம் பண்ணல நீங்கள்? அதை அதான் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மரமெல்லாம் பெரிய மரம் இருந்துச்சு, எல்லாம் அறுத்துட்டாங்கல்ல மரம். அப்புறம் அப்படியே வயசாகி இறந்து போகிற மரம் அப்படியே இதாகிடுச்சு. மின் காலத்தில் தாத்தா காலத்தில் இருந்த மரமெல்லாம் போயிடுச்சு. ஆனால் பெரும்பாலும் மரம் இருந்துச்சு. இப்போதான் எல்லாம். ஆமாம் இப்போதான் எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் போயிடுச்சுங்களா? ஆமாம். உங்களோட விவசாயம்லாம் பெரும்பான்மை எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறீங்க இந்த ஊரில்? பெருமரம் எந்த மரமும் வளர்க்கல இன்னும். இல்லை விவசாயம் பெரும்பான்மை எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறீங்க? பயிர் அதெல்லாம் இப்போ மரவள்ளி எடுத்தால் இப்போ இது நெல் கொஞ்சம் தோட்டங்கிட்ட வச்சுருக்கு, நெல் இருப்பாங்க. அப்புறம் முக்கியமாக இது தான். அப்புறம் முன்னெல்லாம் சாம வரைச்சிக்கிட்டு இருந்தாங்க, மயில் தொல்லை, அதை ஒன்றும் பண்ண முடியல. அதெல்லாம் முன்னோர்கள் காலத்துல இல்லை உங்கள் காலத்துல வச்சிங்களா? நான் என் காலத்துல வரைச்சோம். ராகி போட்டிருந்தோம், அதுவுமே பண்ணி மயில் அதான் தந்துடுவேன். குச்சி கிழங்குலாம் வந்து தொந்தரவு இல்லை? அது பண்ணி எருமை தான் அந்த மாதிரி சாப்பிடுது. இப்போ விவசாய தண்ணிலாம் கிணறு மாதிரி வச்சிங்களா இல்லை வானம் பார்த்த விவசாயம் தாங்களா? இல்லை கிணறு மாதிரி இருந்துச்சு, எல்லாம் மண் சரியில்லாமல் இடிஞ்சு கொள்றதும் போகிறதும்
அப்படி இருக்குது. ஓ, கிணறு இருந்தாவே கிணறு சரிஞ்செல்லாம் மண் போட்டு மூடிடுங்கிறீங்க. நீங்கள் போர்லாம் போடுவீங்களா மேலே? போரெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ போட்டாலும் சில பேர் மண்ணூர் பக்கம்லாம் தண்ணி இல்லை. மேலே தண்ணி இல்லை. போட்டு வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு கிணறு வெட்டிக்கலாம். ஓ, இப்போ இங்கே உங்கள் சாப்பாடு முறையில் எந்த மாதிரிங்கய்யா? சிறுதானியம் தான் சாப்பிடுவீங்களா? ரேஷன் அரிசியில் கடை அரிசி? அந்த இல்லை அரிசி நம்ம காட்டு அரிசி தான் சாப்பிட்றோம். சில பேர் கடை அரிசி எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, கடை அரிசி தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. இப்போ நீங்களாம் பெரும்பான்மை காட்டு அரிசி தான்? காட்டு அரிசி தான். ரேஷன் அரிசி பக்கம் போகிறதில்ல? பரவாயில்ல, நல்ல விஷயம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி மாறிட்டாங்க. இல்லை ரேஷன் அரிசி சாப்பிட்டு கை கால் வலி வந்து நிறையா சிரமப்படுறதா சொல்லி சொன்னாங்க. இங்கே பரவாயில்ல. சிறுதானியெலாம் எடுத்துக்க மாட்டிங்களா? அதெல்லாம் சாப்பாட்டுக்கு எடுத்துக்குமா, அதுக்கு ராகி எல்லாமே போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா சில இடத்துல தக்காளி போட்டிருக்காங்க. அது வந்தால் ஏதோ அதை ஒரு எடுத்து போய் போட்டு கீழே ஒரு 15 இருந்துச்சுன்னா ஏதோ அரிசி வாங்கிட்டு வர சாப்பிடுவாங்க. அப்படி பண்ணுறாங்க. இப்போ ராத்திரியில் விலங்குகள்லாம் இங்கே வருதுன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் எப்படி நீங்கள் தற்காத்தீங்க அந்த விலங்குகிட்ட இருந்து நீங்களா? அவங்க எதுவுமே இல்லை, நாய் எதாவது சத்தம் மாட்டுச்சுன்னா அப்படியே நவுந்து போயிடும். இல்லைன்னா அது நீ எந்த இதை வச்சாலும் சரி அப்படியே சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓ, நீங்கள் எதுவும் தற்காப்புலாம் அது பண்ணிக்க பண்ணுறதில்ல. உங்களை எதுவும் அது வந்து பாதிக்காது? நேரடியாக வந்து பாதிக்காது, எதுவும் தொந்தரவு பண்ணாது. நம்ம கிராஸ் ரோட்டு பகுதியாக அது இது கிராஸ் ஆகுதுல்ல, அப்போ வந்து அடித்து வண்டியில் அது இது அடி தள்ளிட்டு போயிடும். எருமைங்கெல்லாம் வண்டிக்காரங்களை அடிச்சிடும், ஆளுங்களே அடிச்சு கொண்டுடும். பெரும்பாலும் எருமை தான் அடிச்சு கொள்றது. ஆமாம், பண்ணினால பெருசாக பண்ணிலாம் கூட இல்லை. அதுவாக இப்போ சாப்பிட்டு போயிட்டே வந்துடும். எருமைங்க இப்படி ரோட்டு பகுதி கிராஸ் ஆகும்போது இந்த இப்போ கூட பாரு ஒரு பையனுக்கு காலெல்லாம் வண்டியாவே ஆயிடுச்சு, வண்டியில் அடி தள்ளி விழுந்து. இது பைக்கில் வந்தவங்களே? பைக்கில் வந்தவங்களா? இப்போ சமீபத்துலையா? இல்லை, இப்போ ஒரு 6 மாதம் ஆயிருக்கும். ஓ, 6 மாதம் தான் அது. இடையில மடங்காட்டுங்களா இறமை தான் லைக் அதிகம். இப்படி பகல்லே அடிச்சிருச்சுங்களா? இப்படி சாயந்தரம் 4 மணிக்கு கிராஸ் ஆகிருக்குது. இப்படி வண்டி போகிறதுங்க கிராஸ் ஆகிறதும் கரெக்டாக அடி தள்ளிட்டு போயிடுச்சு. ஆள் பொழைச்சிக்கிட்டாங்க. அதான் ஹாஸ்பிட்டல் போய் ரொம்ப நாள் இருந்தேன். அப்படி காலு இதுலேருந்து அடி, இதுலேருந்து இந்த பாரம் அடி நிறைய. அதுதான் தொந்தரவு அதிகம். இங்கே உங்களுக்கு ஆஸ்பத்திரி வசதிலாம் எந்த மாதிரிங்க? தும்பல போனால் சித்தேரி. நாங்கள் தருமபுரி மாவட்டம். ஆமாம், தருமபுரி மாவட்டம் தான் அது. உங்களுக்கு அப்போ இருந்தே பெருசாக ஒன்றும் வசதி கிடையாது? வசதி இல்லை. பள்ளிக்கூடம் 8வது வரையிலும் இருக்குது. எங்கே இருக்குது? மண்ணூரில் இருக்குது. மண்ணூர். அது எப்படி நடந்தான் போவாங்களா எல்லாரும்? இல்லை அங்கத்து பிள்ளைங்க அங்கங்கே. இல்லை, இங்கே இந்த ஊரில் கிராமத்தில் இருக்கவங்க இங்கேயே பள்ளிக்கூடம். எத்தனை வரைக்கும் இருக்குது? இங்கே 8வது. இங்கே 8வதுல இருக்குங்களா? இப்போ அதுக்கு மேலே படிக்கணும்னா 10வது 12வதுலாம் கீழே தான் போகணும். ஆமாம், பண்ணேன். அதுக்கு போக்குவரத்து வசதிலாம் எப்படிங்க? அங்கேருந்து வண்டியில் தான் போவாங்க. வண்டியில் இருக்கிறவங்க லேடிஸ் கூட்டி போய் விடுவாங்க, இல்லைன்னா நடந்து தான் போவாங்க பிள்ளைங்க. நடந்து தான் போகணும். ஆமாம், பண்ணேன். கிட்டத்தட்ட அது ஒரு 10 கிலோமீட்டர் வருங்களா? இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம். 5 கிலோமீட்டரு தனியாக நடந்து போயிட்டு தான் வரணும். ஃபாரஸ்ட் வழியாக தான் போயிட்டு வரணும். நடந்து போய் ஆகணும். அதெல்லாம் எதுவும் கவர்மெண்ட் எதுவும் உங்களுக்கு இன்னும் எந்த இல்லை. நாங்கள் அதுவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், எந்த கவர்மெண்ட்டும் தரல. அது கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இவ்வளோ காலம் அது இன்னுமே உங்களுக்கு இந்த பஸ் வரதே இல்லை. இந்த ரோட்டு ஒன்று போட்டு கொடுத்தாங்க, அது ஒன்று எவ்வளோ பாராட்டலாம். 42 பிள்ளைங்க படிக்கிறாங்க. எந்த காம்பவுண்ட் வசதியுமே எதுவுமே கிடையாது. ஹாஸ்டல்ல ஃபர்ஸ்ட் எச்எம்லாம் வந்தா ஸ்கூல்ல தான் தங்குறாங்க. அவங்களுக்குன்னு தனி ரூமும் கிடையாது. அவங்களுக்கு வந்து பாம்பு பள்ளி எத்தனை இதுவரை 10 பாம்பாட்டம் அடிச்சிருப்பாங்க. எதுவுமே கிடையாது. இன்னுமே எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து போதுமான வசதியே கிடையாது. இன்னும் ஒரு சேஃப்டி டேங்க் வேணும். தண்ணி இல்லைன்னா வெளியில எங்கேயாவது போறாங்க பிள்ளைங்க. எதுவுமே கிடையாது அவங்களுக்குன்ட்டு. அது நாங்களும் இப்போ எஸ்என்ஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு சித்தேரியில் வச்சிருந்து ஸ்கூலுக்கு போனோம். அங்கும் எல்லாமே எங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நாங்களும் நிறைய இடத்துல எஸ்என்ஸ் மீட்டிங் போட்டு எல்லாமே பேசி பார்த்துட்டோம். அதுக்குன்ட்டு அந்த ஸ்கூலுக்கு எதுவுமே செய்யவே கிடையாது. கவர்மெண்ட் மூலியமா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் நாங்கள் இவ்வளவும் சொல்லியும் காம்பவுண்டெல்லாம் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி காம்பவுண்டெல்லாம் இடிஞ்சு எல்லாமே விழுந்து போச்சு மழையில. காம்பவுண்டே கிடையாது ஸ்கூலுக்கு. ஸ்கூல் பில்டிங்லாம் பரவாயில்ல, ஸ்ட்ராங்கா இருக்குங்களா? பில்டிங் எல்லாம் ஸ்ட்ராங்கா, ஸ்கூல் எல்லாம் நல்லா இருக்கு. ஸ்கூலுக்கு இப்ப எச்எம் தனியா வந்து இப்ப ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறாங்க வச்சு அவங்களுக்குன்னு தங்கறதுக்கு தனியா ரூம் இல்ல. இங்க வர ஸ்டாஃப்ங்களுக்கு தங்க ரூமே கிடையாது.
இப்போ ஏன்னா ஸ்கூல்லேயே தான் எல்லாமே எப்படி தங்குறாங்க எல்லாம்? ஸ்கூல்லேயே தான். கிளாஸ் ரூம்லயே அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்து எழுந்திரிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஆமாம், அதுக்காக தான் இப்போ அவங்களுக்கும் தனியாக ரூம் வேணும். இப்போ எங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கும் வேணும், காம்பவுண்டு வேணும், சூரிய ஒளி வேணும் எங்களுக்கு வந்து. அதை தான் நாங்கள் சொல்லி கேட்டுட்டே இருக்கோம். எதுனா ஸ்கூலுக்கு கரண்ட்டுங்களா? கரண்ட் இல்லைங்களா ஸ்கூலுக்கு? இருக்கு, இன்னும் ஒன்று வேணும் எங்களுக்கு. பத்தில் பற்றாக்குறையா இருக்குங்களா? அதை தான் நாங்கள் கேட்டுட்டே இருக்கோம், எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மொத்தமாக 8வது 1லேருந்து 8வது வரைக்கும் கம்மியாக தான் இருக்காங்க. கம்மியாக தான் இருக்காங்க. போதும், இவ்வளோ ஒரு கிராமத்தில் இவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, போதாதுங்களா? கிராமத்தில் வீடு எவ்வளோ இருக்கும்? வீடு 68 வீடு இருக்கு. பரவாயில்ல, அந்த அவ்வளோ ஜனத்தொகைக்கு இந்த இவ்வளோ தான் ஸ்ட்ரென்த். ஒரே இந்த இது வெளியே ஸ்கூலுக்கு இந்த இவ்வளோ இருக்கிறதே எங்கே போய் சொன்னாலுமே பாராட்டுறாங்க. இவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, பரவாயில்ல, இவ்வளோ பேர் படிக்க வர்றாங்கிறது பெரிய விஷயமா பார்க்குறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமா, எங்களுக்கு பஸ் தான் முக்கியமே. ஏன்னா லேடிஸுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாம் காட்டு வழியே போறாங்க. ஏன்னா இங்க இருந்து 8th முடிச்சுட்டு இப்ப அம்மா பிள்ளைங்க போறாங்கன்னா எல்லாம் காட்டு வழி தானே, அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. வண்டி இருக்கிறவங்க ஸ்கூட்டி இருக்கிறவங்க கூட்டி போய் விட்டுறாங்க. மீதம் லேடிஸ் இங்க ஒரு 4 பேர் நடந்துதான் போறாங்க. அப்புறம் கூட்டி போகிறதுக்கு அதுதான் பிரச்சனையே அவங்களுக்கு. என்ன பண்ணுவாங்களோ தெரியல. நாங்களும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம். சொல்லி எஸ்எம்ஸ் மீட்டிங்லாம் நிறைய கலந்து பேசிக்கொண்டு அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும், செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஒண்ணுமே காணோம். இங்க இருக்காங்க எங்க ஊர்ல ஒரு நம்பர் இருக்கு, அப்படியே அவங்களும் எதுவும் பண்றல. அப்புறம் சித்தேரியில தலைவர் இருக்கு, அப்படி அதுவும் கண்டுக்கல. எங்க பஞ்சாயத்துக்கு சித்தேரி தலைவர் இருக்கு, அப்படி அதான் கண்டுக்கிறது. யாரும் முயற்சி எடுக்கலையா? முயற்சி எடுத்தும் அரசாங்கத்திட்ட வேலையாகலையா? வேலையா? அதுதான் யாரும் முயற்சியே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இருக்கிற நம்ம உள்ளூர் ஆளுங்களே அதுக்கு வந்து முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க போக்கு வழி எல்லாம் பாத்துக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கவங்க முயற்சி பண்ணாதானே மேல கொண்டு போய் மேல எடுத்து பண்ண முடியும். சேர்த்தாதான் அப்புறம் அவங்க என்னன்னு பார்த்து நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆமா, நான் இந்த காலத்துல இவ்வளவு பின்தங்கி இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். தெரியும், டவுனு கிட்ட தான் இருக்கு. ஆமா, இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனா தும்பல் டவுன். அதிக தும்பல தான் நாங்க போவோம். இப்போ எதுக்குமே தருமபுரி நீங்க மேக்ஸிமம் போக மாட்டீங்க? அங்க அந்த பாரம் போக மாட்டோம். எதோ முக்கியமான இது இருந்தா தான் அங்க போவோம். தும்பல தான். உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் வரும். எல்லாமே தருமபுரி தான். எங்களுக்கு வந்து இந்த பக்கம் போனா ரொம்ப லாங்குன்றதுனால சேலம், தும்பல் இது மாதிரி தான் போவோம். அப்புறமா எங்கும் போறதில்ல. ஏதோ ஒரு அர்ஜென்ட்னா மட்டும் தான் பாப்பேட்டி பெட்டி அது மாதிரி போவோம். அதுமாரி ஜெராக்ஸ் போகிறது, இந்த ஆதார் இதுமாரி பிடிக்கிறதெல்லாம் கம்மிட்டு அதெல்லாம் அதுக்கு மட்டும்தான் போவோம். மீதியெல்லாம் அப்புறம் சேலம், தும்பல் தான். ஆனால் ஆக்சுவலாக லாஜிக்காக பார்த்தா சேலத்தில் இருக்கணும் இந்த ஊர். இது தவறுதெல்லாம் வந்து தருமபுரியில் சேர்த்துட்டாங்க. ஏன்னா இது பக்கம் என்னங்கண்ணா? இது பக்கம் இது சேலம். ஆமாம், சேலம் உங்களுக்கு பக்கம். ஆக்சுவலாக சேலத்துக்குள்ள தான் இருந்திருக்கணும். சேலத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வருங்களா? வரும் 50-60 தான் வரும். ஒரு 2 மணி நேரம் ஆகும் சேலத்துல வந்தோம். 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்துக்குள்ள சேலம் போயிடலாம். தும்பல் போகணுமா? பைக்கில் போனால் இங்கேருந்து 1.5 மணி நேரத்தில் போயிடலாம் சேலம். தருமபுரி போகணுன்னா 24 கிலோமீட்டர் தூரம் போவோம் நாங்க. அரூர்ல இருந்து எடுத்துக்கிட்டா அண்ணாண்ட 24 கிலோமீட்டர் தூரம். அது 3 மணி நேரமா ஆகுது தருமபுரி போகணும்னா. ஏன்னா நீ ஹில்ஸ்லயே போனது. இதுனா இறங்கின உடனே உங்களுக்கு ரோடு நல்லா இருக்கும். இதுனா ஹில்ஸ்ல போனாலும் உங்களுக்கு சுத்தி லேட் ஆகும். சுற்றி இப்படி மேடு ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த வழியும் 2 வீலரே கூட அது மேட்டில் ஏறுறது கஷ்டம். ஆமாம், ரொம்ப கவனமாக தான் வரணும். அதில் நம்ம வரும்போது அப்படி தான் வேகமாக வர முடியாது. தார் போட்டுருந்தாங்க ஃபாரஸ்ட்டில், அதுவும் எல்லாம் இப்படி உடஞ்சி போச்சு எல்லாம். அவங்களும் இதை டெப் எடுக்கிறதுல நாங்களே மக்களே பார்த்து அதை டெப் எடுத்தா தான், இல்லைன்னா இல்லை. இல்லை, இந்த ரோடெலாம் இப்படி கவர்மெண்ட் போட்டுச்சா நீங்கள் வேலை செஞ்சீங்களா? எது இதா தார் ரோடெலாம்? இந்த ரோடு மண்ணூர் வரையும் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்புறம் அந்த கீரத்தெல்லாம் ஃபாரஸ்ட்டில் நாங்கள் செஞ்சு வேலை நாங்களே செஞ்சு ஃபாரஸ்ட்டில் தான் போட்டாங்க. அதுவும் 1.25 போட்டு அதுவும் உடஞ்சி போச்சு. அப்படி இருக்குது. இந்த வருஷம் மழையெல்லாம் பரவாயில்லைங்களா? மழை இல்லை. இந்த 3 நாளுக்குள்ள தான் மழை, 2 மழை பெஞ்சிச்சு. அப்புறமேல மழையே கிடையாது. ஆனால் மேலே மேக்ஸிமம் வறட்சி தான் அங்கே எனக்கு. ஆமாம், வறட்சி தான். வறட்சி தான். பெருசா ஒரு பணப்பயிர் மாதிரி இந்த மிளகு, காஃபி அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி பெருசா இல்ல. நம்ம கீழே ஒரு வறண்ட பூமியில என்ன பண்றோமோ அதேதான் நீங்க மேல பண்றீங்க. ஏன்னா மற்ற மலையெல்லாம் செழிப்பா பார்த்தீங்கன்னா பலாமரம், சீத்தாமரம், எல்லாமே மிளகு, காஃபி எல்லாம் போட்டு பெரும்பான்மையா இருக்கும். மஞ்சள் அதுன்னு போட்டு இங்கெல்லாம் அந்த இது இல்லை. ஒரு வறண்ட பூமியில என்ன பண்ணுறீங்களோ அதே தான் பண்ணிட்டு இருக்கோம்.
கிளைமேட்லாம் எப்படிங்க, நல்லா கூலிங்காக இருக்குமா இல்லை? அது வேணா பரவாயில்ல, ரொம்ப கூலிங், நல்லா கூலிங்காக இருக்கும். அங்கே கீழே இருக்கிறதோட இங்கே நல்ல கூலிங், கீழே விட. ஜெல் 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 ஜெல்லுன்னு இருக்குங்க, பேனை போட்ட மாதிரி இருக்கான். வெயில் காலத்துல வெயில் தெரிஞ்சுக்காது, வெயில் காலத்தில். அங்கெல்லாம் நாம் தாங்க முடியாது, கீழே அங்கே போனோம்னா கீழே அம்மா பாளையம் தும்பலாலும் போனோம்னா தாங்க முடியாது, அவ்வளோ ஹீட். இந்த ஏரியாவில் உங்களுக்கு மேலே மலையில் பெரிய டவுன் என்ன ஊருங்கய்யா? இந்த ஏரியாவில் டவுனுன்னா சித்தேரி தான் கொஞ்சம் டவுன் மாதிரி தெரியுது, அதான் இது மாதிரி தான், அம்மா பாளையம் இருக்கிற மாதிரி தான். அப்புறமெல்லாம் எந்த இதுவும் இல்லை, அவர் போனால் எடுத்து அரூர் தான். இப்போ நீங்கள் எதுனாலும் உங்களுக்கு தும்பல் அரூர் தான். அரூர் தான், வேறு பக்கத்தில் நீங்கள் எதுவுமே பண்ணிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஜெராக்ஸ் எடுக்கணும், ஆமாம், அது எடுக்கிட்டா தும்பல் அரூர் தான். ஒரு 2 ரூபா ஜெராக்ஸ் எடுக்கணும் கூட தும்பல் தான் போகணும். நீங்கள் 2 ரூபா ஜெராக்ஸுக்கு 500 செலவு பண்ணிட்டு போகணும் பெட்ரோலுக்கு. பெருசாக மேலே மளிகை கடைகள் எதுவும் கிடையாது. இந்த மண்ணூரில் ஒரு கடை இருக்குது, இங்கே ஒரு கடை ஒரு எங்கள் அக்கௌண்ட் பையன் வச்சிருந்தான், அது இப்போ வச்சுருக்கீங்க. இங்கே மாங்கடை இல்லைங்களா? பரவாயில்ல, அப்புறமெல்லாம் கடை இல்லை. இப்போ இங்கே மேலே வந்து நீங்கள் ஜெயில் மாதிரி அடைஞ்சிங்கன்னா இங்கே தான் இருக்கணும், எங்கேயும் நகர முடியாது. வீடுகள்லாம் என்னங்க, எல்லாம் மண் வீடுங்களா சிமெண்ட் வீடுங்களா? இதெல்லாம் சிமெண்ட் வீடு. பரவாயில்ல, இதெல்லாம் தான் மண் வீடு. ஓ, இது மண் வீடுங்களா? மண் வீடு. இப்போ இதெல்லாம் சமீபத்தில் தான் கட்டியிருக்கீங்க. மஞ்சள் வச்சு, ஓ, மண் செவுரு வச்சு. இதெல்லாம் இது ஒன்று தான் கல், செங்கல், மலைப்பிளக்கல், இந்த இதெல்லாம் மஞ்சள் வீடு தான் பாரு. இப்போ முன்னாடி மட்டும் கல். இதெல்லாம் இதுங்களா? மஞ்சள் வீடு. இது மாட்டு கொட்டாய்ங்களாயா? இது மாட்டு கொட்டாயா? இது என்னங்கய்யா? அது சின்னது குடில் மாதிரி இருக்கு. ஓ, கோழி அடையிறதுங்களா அது? இதெல்லாம் ஃபுல்லாக இதுக்கு மணத்தக்காளி கீரைங்களா? ஓ, மிளகா செடியா? சாரி, கீரை மாதிரியே இருக்குது. இதெல்லாம் வியாபாரத்துக்கு கொண்டு போகிறீங்களா இல்லை நம்ம சொந்தத்துக்கு வச்சுக்கோங்க? ஓ, இது எல்லாமே நீங்கள் சொந்த யூஸ் பண்ணுவீங்களா? இவ்வளோ செடியுமே ஏன் கீழே போய் வாங்கிட்டு கிடக்கணும், சொந்தத்துக்கு. ஓ, எல்லாமே உங்கள் சொந்த யூஸ் தான். அந்த பக்கமெல்லாம் என்னங்க இருக்குது? கீழே கீழெல்லாம் ஏதோ குச்சி தான் வச்சுருப்பாங்க. கீழே ஒரு பலாமரம் இருக்குது. சீத்தாமரம்லாம் ஃபுல்லாக காஞ்சிருச்சுங்களா? ஏன் மழை இல்லைங்களா? மழை இல்லாமல் மழை இருந்தே மரப்பழம் இடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ தான் மழை இடிச்சிட்டு போயிடுச்சு. இது என்னங்க அது? இது மாதிரி இதா? அது கிணறு வெட்டினா தண்ணி சேர்ந்துறதுக்கா? மண் எடுத்து அள்ளி போடுறதுக்கு. ஓ, கீழே மண் அள்ளி மேலே ஏற்றத்தில் போட்டு. உங்களுக்கு பொழுதுபோக்கெலாம் என்னங்க? டிவி பார்க்குறதானா? இங்கே எல்லாம் ஏதாவது ஒன்று மாடு ஒன்று 2 மேய்ச்சிக்கிட்டு கிடக்கிறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ராஜ வாழ்க்கை தான். இருந்தாலும் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி தான், வசதி இல்லை. வசதி இருந்தால் நல்ல ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இங்கே வாழ்கிறது. எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. ஆமாம். இந்த கோழியை நீங்கள் விற்பீங்களா இல்லை உங்கள் யூஸுக்கு மட்டும்தானா? யூஸுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போவாங்க, இல்லைன்னா யூஸுக்கு தான். உயிரடியாக கறிக்கு கொடுத்துருவீங்களா? போஸ்ட் கரெக்டாக வீட்டுக்கிட்டே முன்னாடியே போஸ்ட் இருக்கு. இதெல்லாம் உங்கள் சமையல் அடுப்புங்களா? அது சமையல். கேஸ்லாம் உங்களுக்கு கிடையாதுங்களா? இங்கே இருக்குது. கேஸ் இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு அப்படி ஒன்றும் நல்லா இல்லை. ஓ, கேஸில் சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கல? அதனால் விறகடுப்பு தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஆமாம். உங்கள் பசங்களாயா எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களா இல்லை எல்லாம் வெளியில் போய் செட்டில் ஆகிட்டாங்களா? இல்லை, ஒருத்தன் வண்டிக்கு போயிட்டு இருக்கிறான் ஜேசிபுக்கு, ஒருத்தன் போர் வண்டிக்கு போயிட்டு இருக்கான். இப்போ யாருமே விவசாயம் திரும்ப எடுத்து பார்க்கல. இப்போ உங்களுக்கு அப்புறம் யார் அதை செய்வா? அந்த இவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க, இவ்வளோ காடு விவசாயம் யார் பார்த்துக்குவா? மேலே அவங்க பார்த்தானே பார்க்கப்பட்டே நான் இருக்கிற காலத்துக்கு பார்க்க வேண்டியது தான். 2 இப்போ நீங்கள் இருக்க வரைக்கும் பார்த்துலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு மேலே என்னங்கிறது தெரியல உங்களுக்கு. இன்னும் அதுக்கு மேலே விவசாயம் அழிஞ்சிருமா? அந்த மேலே அழியாமல் தான் என்ன பண்ணுது? மழை குறைவாச்சுன்னா அழிய தான் செய்யும். இல்லை, மழை இருக்கல எடுத்து பண்ணுறதுக்கு யாராவது அடுத்த தலைமுறை வேணும்ல? இருக்குது பசங்க இருக்காங்க, நல்லா எடுத்து செஞ்சுருவாங்க. இதெல்லாம் மல்லிகைப்பூங்களா இல்லை
காட்டாம்பூவா? மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கு அதுங்களா? ஆமாண்ணா. இல்லை நீங்கள் துணி காய போடுறதா? எல்லாமே ரெடிமேட் செட்டப்பாக வச்சுருக்கீங்க. இது என்ன பயிருங்க இது? ராகி பயிர்ண்ணா. ஓ ராகி. இல்லை நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சுக்குவீங்களா விற்றுருவீங்களா? சாப்பாட்டுக்கு வச்சுருப்பாங்க. பாப்பா சாப்பிட்டுக்கலாம். ஓ வயசானவங்க மட்டும் சாப்பிட்றதா? இதே என்ன மரம்? கடுக்கா மரமா? பூவரசா மரம் சொல்லுவாங்க. ஓ இதுதான் பூவரசா மரமா? கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன். இதெல்லாம் கிழங்கு கீழே. நீங்கள் பிறந்து வளர்ந்தாலும் இதே ஊர் தாங்களா? இல்லை, ஏகே தண்டை பக்கம் பொருசு மருத்துவம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். இந்த ஊர் ஏகே தண்டை பக்கம் தெரியுங்களா? கேள்விப்பட்டதில்லை. எந்த ஏரியா அது? அதுவும் தருமபுரி மாவட்டம் தான் சேர்ந்துருக்கு. ஓ பாலக்கோட்டை, கோட்டைப்பட்டி சைடு. ஓ இந்த பக்கம் திருவண்ணாமலை போகிற சைடு. இந்த பக்கம். அதுவும் மலை கிராமம் தானா இல்லை? அதான் மலை கிராமம் தான். அது கொஞ்சம் மலை கிராமம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அங்கே பாக்கு, மஞ்சள் இது மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது எல்லாமே வந்து இடத்துல தண்ணி வசதி எப்படி எல்லாம் வானம்பாத்த விவசாயம் தானா இல்லை போர் போட்டுருங்க இதெல்லாம்? ஓ கீழே அது வயலுங்களா? அது முன்னாடி அதெல்லாம் உங்கள் யூசேஜுக்கா சாப்பாட்டுக்கா? பரவாயில்ல, மேக்ஸிமம் ரேஷன் அரிசி போயிட்டாங்க. ஓ யாரும் சாப்பிட்றதில்ல ரேஷன் அரிசி. நல்லா இருக்கு வயல். ரொம்ப சின்னதாக கம்மியாக தான் போட்டிருக்கீங்க. ஓ இன்னும் முன்னாடி இருக்கா? கீழே இதெல்லாம் வந்து இது மாட்டுக்கு இதுதானே தீவனம் தானே இது? ஓ மாடெலாம் வச்சுருக்கீங்களா? அதுவும் பால் உங்கள் யூஸுக்கு மட்டும்தாங்களா இல்லை? ஓ கடைக்கு ஊற்றுறீங்க. அங்கே ஒரு கொட்டாய் இருக்கு, அது உங்களுக்கு தானா? இப்போ நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த காட்டு வேலை மட்டும் தான் பார்த்துக்கிறீங்க? ஆமாம், இது மட்டும்தான். அதிகமாக காட்டு வேலை அதிகமாக இருந்துச்சு, நான் ஆளை வச்சு செஞ்சுப்போம். இல்லை தக்காளி வந்திருக்கு. அவ்வளோதான், இது மட்டும்தான். நல்லா இருக்கு. பரவாயில்ல, நீங்களே ஆம்பளைங்க எல்லாமே பார்த்துக்கிறீங்க. பெரிய விஷயம்தான். டிராக்டர் விட்டால் சரி ஓட்டுது, தண்ணி விட்டால் சரி, அவ்வளோதான். பயிர் வச்சா வேலை முடியுது. நல்லா இருக்குங்க. கீழே அது என்ன இப்போனா ஓடையாது கீழே? ஓடைதாங்க. அங்கே தண்ணியெல்லாம் குளிக்கிற மாதிரி ஃபால்ஸ் மாதிரிலாம் இருக்குங்களா அங்கே? அங்கெல்லாம் இல்லை. நீங்கள் இப்போ இந்த வழியாக வந்திருப்பீங்களா கீழே இருந்து? ஆமாம், அங்கே மட்டும்தான். ஆமாம், ஒரு இடத்துல மேலே ஊற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கு போகிறதுக்கு என்ன வழி? அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எப்படி போகிறது? ரோட்ல இருந்து பார்த்தேன். சாமி இருக்குது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் என்ட்ரிலே சாமி ஒன்று இருக்கும், அது வழியாக தான் போகணும். ஓ பாலுங்க அங்கே போவாங்களா? எல்லாருமே நிறைய பார்க் மாரி அங்கதான் காரே நிற்கும். மழையெல்லாம் அதிகமா பெஞ்சுதுன்னா அங்கதான் காரே நிற்கும். நிறைய பேர் போவாங்க அங்க. இது மாட்டு கொட்டாங்களா? இப்போ மாட்டில் எங்கே தனியாக மேய விட்டுருவீங்களா? தனியாக அங்கே கொண்டு போய் கட்டிடுவோம். மழையதே வந்தால் எங்கள் கொட்டாயை பிரச்சனை கட்டிடுவோம். அதுக்கிட்டே வந்து